ஒரு துப்பாக்கி ஒரு குண்டு உலக வரலாற்றை தலைகீழாக்கும் ஒரு தருணம். ஒரே ஒரு துப்பாக்கிச் சூடு 4 வருட உலகப் போரின் கதவுகளை திறந்தது. இந்த வரலாற்றின் திருப்பு முனை. ஹாய் வியூவர்ஸ், போன எபிசோடில் கொலை நடந்தது பற்றி, கொலைக்கு பின்னர் என்ன நிதிட்டம் போடப்பட்டது, டிராகுலின் அப்பீஸ் பிளாக் ஹேண்ட் அமைப்பின் தலைவரானார் என்பது பற்றியெல்லாம் பார்த்தோம். இன்று துப்பாக்கி ஒரு குண்டு முதல் சுடுதல். முதல் வெற்றி யாருக்கு? ஆம், இது பிளாக் ஹேண்டின் முதல் துப்பாக்கிச் சூடு. பிளாக் ஹேண்டிற்கு இது வெற்றியாக அமைந்தது. ஆம், 1914ஆம் ஆண்டு ஜூன் மாதம் செர்பியாவுக்கு எதிராக ஆஸ்திரியா எண்ணெய் வெறித்தார்கள். பிரான்ஸ் பெர்டினண்ட் என்னும் ஆஸ்திரிய இளவரசன் அவரது மனைவி சோபியாவுடன் சரயோவா நகருக்கு பயணம் செய்தார்கள். இதுவே அவர்களின் கடைசி பயணமாக ஆனது. கவரிலோ பிரின்சேப் பிளாக் ஹேண்ட் எனப்படும் இரகசிய அமைப்பு செர்பிய வம்சாவளியை காப்பாற்ற முயன்றது. அதன் உறுப்பினர் கவரிலோ பிரின்சேப் ஒரு 19 வயது இளைஞன் சரயோவோ சாலை நின்று கொண்டு இருந்ததை கண்டான். ஒரு துப்பாக்கி எடுத்தான். அவர்களை குறிவைத்தான். ஒரு துப்பாக்கி சத்தம். ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்தது. சத்தம் கேட்டு உலகம் நிமிர்ந்து பார்த்தது. அங்கிருந்தவர்கள் நிமிர்ந்து பார்த்தனர். ரத்தத்தில் நனைந்த கார், கீழே சரிந்த சடலம், மீண்டும் சத்தம், கீழே விழுந்த பிரின்ஸ் பெர்டினாண்ட். ஆம் ஆம் அந்த நேரம் ஆஸ்திரிய இளவரசரும் அவரது மனைவியும் சூடப்பட்டு கீழே விழுந்தனர். மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி பார்த்தனர். ஆம், இது வெறும் கொலை அல்ல, இது ஒரு நாட்டுக்கு எதிரான சவால். ஆஸ்திரிய இளவரசரை கொன்று அந்த நாட்டுக்கு எதிரான சவாலை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரிய இளவரசரை கொன்றதால் ஆஸ்திரியா செர்பியாவை தாக்கியது. செர்பியா மக்களை அடிமைப்படுத்த நினைத்து அதனால் இளவரசர் பெர்டினண்டை கொல்லப்பட்டு சவால் விடுக்கப்பட்டதாக பிளாக் ஹேண்டின் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் செர்பியர்கள் நிமிர்ந்து நிற்பதாக பிளாக் ஹேண்ட் அமைப்பு உணர்ந்து நினைத்து கொண்டது. அது பெரிய தவறாக பின்னர் புரிந்து கொண்டது. ஆம், ஜெர்மனி, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் ஒருவருக்கொருவர் எதிராக நிற்க ஆரம்பித்தார்கள். இளைஞனின் கையில் இருந்த ஒரு துப்பாக்கி 4 ஆண்டுகள் நீடித்த உலகப் போரின் கதவுகளை திறந்துவிட்டது. கையை மாற்றினாலும் கதையை மாற்ற முடியாது அல்லவா? ஆஸ்திரியா தம்மை அடிமைப்படுத்துவதாக எண்ணி ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினண்ட் மற்றும் அவரது மனைவி சோபியாவை கொன்றது பிளாக் ஹேண்ட் அமைப்பு. இதனால் மக்கள் நிமிர்ந்ததாக நினைத்து கொண்டது. இது மிகப்பெரிய தவறாக பின்னர் உணரப்பட்டது. ஆம், பல நகரங்கள் அழிக்கப்பட்டது. உலகப் போர் தொடங்கப்பட்டது. வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. எபிசோடோட செர்பியா வரலாறும், உலகப் போர் தொடங்கப்பட்ட காரணங்களும், இளவரசர்கள் கொல்லப்பட்டதும், ராணியும் ராஜாவும் கொல்லப்பட்ட விவகாரமும், பிளாக் ஹேண்ட் அமைப்பு உருவானது பற்றியும் நாம் முழுமையாக பார்த்துவிட்டோம். இந்த எபிசோட் முடிவுக்கு வந்தது.